வெல்கம் டு Nallaseiringappa. இன்னையோட எபிசோட்லேயும் வந்து நம்ம பாட்டி தான் வந்து குக் பண்ண போகிறாங்க. ஒரு மட்டன் கோலா உருண்டை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஸ்டார்டராக வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் சட்டியில் மட்டனை வந்து போட்டுருங்க. அது கூடயே ஒரு மஞ்சத்தூள் உப்பு வந்து போட்டு அதில் இருக்க தண்ணி வந்து போகிற அளவுக்கு வந்து இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கை வந்து கசகசா வந்து போட்டிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கை வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டு அந்த முந்திரி பருப்பு ஹீட்டாக வர வரைக்கும் வந்து அதை வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அதையும் வந்து எடுத்துடலாம். ஸோ முந்திரி பருப்பையும் கசகசையும் நம்ம வந்து பவுடர் ஆக்க போகிறோம். ஸோ நம்ம உருண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக பொட்டுக்கடலை வந்து ஒரு 150 கிராம் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச மட்டனு. ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. கசகசாவும் முந்திரி பருப்பும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணது. ஒரு கை வந்து கார்லிக் எடுத்திருக்கேன், ரஃபாக சாப் பண்ணி. 2 கை வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 25 கிராம் வந்து இஞ்சி வந்து எடுத்திருக்கேன், அதுவும் ரஃபாக சாப் பண்ணியிருக்கு. ஒரு 8 க்ரீன் சில்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் வந்து பட்டை, ஒரு 4 வந்து கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு, 3 கை வந்து துருவின தேங்காய், 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அரைக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து ஒரு கடாயில் ஆயில் எதுவுமே வந்து ஊற்றாமல் ட்ரையாக வந்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம மட்டனை வந்து ஆட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா மட்டன் நம்ம முன்னாடியே வந்து தனியாக வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கசகசாவையும் முந்திரி பருப்பையும் நம்ம தனியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா வந்து பச்சை கொத்தமல்லி வந்து ஒரு கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி வந்து நல்லா இதில் இருக்க மாய்ஸ்சர் வந்து எல்லாமே வந்து போகிற அளவுக்கு வந்து இதை ட்ரையாகவே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. பொலன்னு வந்துருச்சு பாருங்கள், சுத்தமாக அந்த மாய்ஸ்சர் இல்லாமல். பார்த்திங்கன்னா வந்து அந்த மட்டன் நம்ம வேக வச்சதில் வந்து நம்ம இப்போ வதக்கின மிக்சரை வந்து ஆட் பண்ணியாச்சு. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கசகசாவும் முந்திரி பருப்பையும் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து இதோட சீசனிங் வந்து செக் பண்ணுங்கள், உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்சரோட. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 150 கிராம் பொட்டுக்கடலை மாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம மட்டன் கோலா உருண்டையை வந்து நம்ம நல்லாவே வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேஷியோஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைனா நம்ம ஆயிலில் போடும்போது வந்து அப்படியே உதிரியாக வந்து எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு போடக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் தான் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம கோலா உருண்டை எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு உருண்டை எடுத்து உங்களுக்காக வந்து காட்டுறேன். நம்ம டச் பண்ணும்போதே வந்து கிராக் ஆகும், அந்தளவுக்கு வந்து சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் நம்ம மட்டன் கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லா செய்கிறீங்க.